வெல்கம் டு விஷன் நோபடி சிவி அனினம் பார்க்குற மூவி வந்து மேட் இன் கொரியா 2026 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இந்த ரெல்ஸ்மெண்ட் லாட்கேஸ் உங்களுக்கு ஒரு மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிறது வந்து ஒரே ஒரு கேரக்டர், மெயினான கேரக்டர். அவங்க பேர் வந்து ஷென்பகம். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு ஆசை இருக்குது. அண்ட் அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்கு அவங்க சின்ன வயசுலேருந்து நிறைய வந்து அந்த ஆசை இருந்திருக்கு. யூஸ்வலாக வந்து எப்படி சொல்லுவாங்க, நமக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த கேபாப்பு, பிடிஎஸ்லாம் பிடிக்கும், கொரியன் பசங்கலாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தில் ஊறி போன ஒருத்தங்க தான் இவங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து ஏன் அங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ஒரு தமிழ் பெண் வந்து அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷன் காம்படிஷன்லாம் வந்து அந்த பிரின்சஸோட அந்த பிரின்சஸ் அந்த விமனோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டு போய்ட்டு அந்த ஸ்பீச் கொடுக்குறதெல்லாம் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து சரி ஓகே, நம்ம வந்து கொரியன் போய் ஆகணும், எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு இதிலே இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க ஸ்கூல் கிளாஸ்மேட்டை ஒருத்தனை வந்து லவ் பண்ணிருவாங்க. அவன் வந்து பார்டெண்டராக வேலை செஞ்சுட்டு இருப்பான் ஒரு பாரில். ஓகேங்களா. அவங்க அப்பா வந்து பொண்ணோட அப்பா வந்து எப்படி தான் மேரேஜ் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா வந்து பாரில் ஊற்றி கொடுக்குற அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ எப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவனுக்கு ஒரு பக்கம் வந்து அவனுக்கு நிறைய ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் இருக்கும். அவங்க அப்பா வந்து கடனை வாங்கி புள்ள தலையில் வச்சு விட்ருவாங்க. அண்ட் இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுன்னு சொல்லும்போது கேட்க மாட்டான். அண்ட் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே அந்த லவ் மேட்ரு வீட்டில் மாட்டினதுக்கப்புறம் அந்த லவ்வர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை நம்பி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போகிறாங்க. சென்னைக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து கொரியாவுக்கு போகிறோம். கொரியாவுக்கு போய் நீ ஒரு வேலை தேடுற, நான் ஒரு வேலை தேடுறேன், 2 பேருக்கு வேலை கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் எல்லாமே வந்து செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கிங் விசா அது எல்லாமே எடுத்து பக்காவான பிளான் ரெடி பண்ணிருக்க அந்த சமயத்தில் காசுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது அந்த இடம். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறி இவங்க வந்து கொரியாவுக்கு போகிற அந்த சமயத்தில் வந்து அந்த லவ்வர் பையன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஹீரோயின் வந்து லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க கொரியா போகிறதுக்காக. அந்த லோன் அமௌண்ட் வந்து சேங்ஷன் ஆயிரும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோயின்கிட்ட கொடுக்க எடுத்துகிட்டு வருவார். அந்த டைமில் இந்த லவ்வர் பையன் அவங்க அப்பா வந்து திட்டி அமுச்சு விட்ருவான். பட் காசை வாங்கிட்டு அமுச்சு விட்ருவான். அந்த காசை வந்து அவன் யூஸ் பண்ணி அவன் எங்கே போகணுமோ அங்கே போயிடுவான். அதே மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு ஒன் வே டிக்கெட் போட்டு விட்ருவான். ஒர்க்கிங் விசா 12 மாதம் அங்கே இருக்கிற மாதிரி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோயினை வந்து மாட்டி விட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பக்கம் வந்து லவ்வர் நம்ம இது, இன்னொரு பக்கம் வந்து அப்பா. அந்த லாஸ்ட் மினிட்ல தான் அந்த உண்மையே தெரிய வரும். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊரில் பிடிக்காத ஒரு மைண்ட் செட்டு டைமோட போய் உட்காந்துருவாங்க. அங்கே போயிட்டு இந்த வேலை தேடினதும் சரி, அந்த புது இடம், புது மக்கள், அதெல்லாம் எப்படி பழகிட்டு அங்கே எப்படி சர்வை பண்ணாங்களா இல்லையா, தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, திரும்பி இங்கே வந்தாங்களா இல்லை அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஆவரேஜ் மூவியாக இருந்தது. ஒரு யூஸ்வலான ஸ்டோரியில் இருந்தான். அந்த ஊரில் ஒரு சில நல்லவங்க இருந்தாங்கன்றால அந்த நல்லவங்களாம் வந்து ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதான் அந்த ஒரு ட்ராவல் தான். எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து அந்த ட்ரீம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்து கொரியா ஆசை இருக்கிற அவங்களுக்கு அவங்க கொரியன் கற்றுக்க ட்ரை பண்ணவே இல்லை. அங்கே போனது இந்த லாங்குவேஜ் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இஃப் யூ ஹேவ் அ ட்ரீம், அதான் அந்த ஒரு ஒரு ட்ரீம் இருந்ததுன்னா அந்த ட்ரீம்க்கான ஒர்க் பண்ணணும். வெறும் அந்த ஆசை மட்டும் இருந்தால், எனக்கு அப்படி தான் தோணுச்சு, வெறும் ஆசை மட்டும் இருந்தால் வேலைக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. மற்றபடி இந்த அந்த கொரியனை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லாவே காமிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. மற்றபடி ஒரு ஆவரேஜ் மூவி. அதனால் இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனஸ் இந்த மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் நோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.